இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எங்க அப்பா நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்காரு. டாக்டர் அவரை பார்த்துட்டு அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காரு. 1.5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. எங்க அப்பா இப்போ ஹாஸ்பிடல்ல இருக்க காரணம் யாரு? நீங்க தானே? அதனால அந்த பணத்தையாவது கொடுத்து எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்துங்க. ஏய், இப்ப அது என் வீடு. பத்திரம் கூட என் கையில தான் இருக்கு. என் வீட்டில் நான் பார் நடத்துவேன், இதில் கிளப்பு கூட நடத்துவேன். அதெல்லாம் கேட்க ஒரு அதிகாரம் இல்லை. உங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தாருன்னா அந்த ஆளோட ஹார்ட்டு வீக்காக இருந்திருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இவ்வளவையும் பண்ணிட்டு எப்படி உங்களால சம்மந்தமே இல்லாத மாதிரி பேச முடியுது? நியாயமா பார்த்தா நீங்க தான் அதுக்கு பணம் கொடுக்கணும். ஓ, உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மகளாக இருந்து அதுக்கு பணம் கட்டி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு. அதை பற்றி நான் கவலை பண்ணணும் அவசியம் இல்லையே. என்ன ஆனாலும் சரி, இதுக்கு நான் பணம் தர முடியாது. ஏற்கனவே கொடுத்த கடனை திருப்பி கொடுக்க வக்கில்ல. இதுக்கு மேல காசை கொடுத்தா நான் எப்படி திரும்ப வாங்குறது? அதனால நீயாச்சு உங்க அப்பனாச்சு, இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நீங்க இந்த வீட்டை அப்படி பாரா மாத்தினதுனாலதான் எங்க அப்பா அதை பார்த்து நெஞ்ச புடிச்சு உட்கார்ந்தாரு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இதுக்கு காரணம் நீங்க தான். சும்மா பொறுப்பே இல்லாத மாதிரி பேசாதீங்க. ஐய, தேவையில்லாம நீதி நியாயம் பேசி நேரத்தை பேச போகாத. வெளியே போய் எங்கேயாவது பணத்தை பற்றி உங்க அப்பனை காப்பாத்த வழிய பாப்பியா? அதை விட்டுட்டு வந்துட்டான் இங்க பெருசா பேசி. அண்ணா, இவ அப்பா உண்மையிலேயே ரொம்ப கிரிட்டிக்கலாக தானே இருக்காரு. அவங்க அப்பா உயிரை காப்பாத்துறதுக்கு தானே பணம் கேட்குறா. நம்மளால ஏதாவது முடிஞ்சதை கொடுத்து அவரை காப்பாற்றலாம்லண்ணே. வர வர இவன் நடவடிக்கை சரியில்லைண்ணே. என்னடா ஏய், அந்த பக்கம் சாஞ்சிட்டியா? இது என்ன பொண்டாட்டி பாசமா இல்ல மாமனார் பாசமா? அண்ணா, அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணே. ஏய், எல்லாத்துக்கும் காரணம் நீ தானடா. ஐடியாவே நீ தானே கொடுத்தா. நீ தானே இந்த வீட்டை சீட்டாட்ற கிளப்பா வச்சு பாரா மாத்தினா நம்ம காசு அப்படியே டபுளா வரும்னு சொன்னீங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. இரு